எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஏனென்றால் கொடநாடு வழக்கில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக கொலையாளி யார் என்பது தேடப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தற்பொழுது சிபிஐ துறையினருக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் 6 மாதங்களாக தற்பொழுது குற்றவாளி யாருடன் தூண்டுதலின் பெயரில் கொடநாடு சம்பவம் நடைபெற்றது என்பதை தற்பொழுது முழுமையாக ஆதாரத்துடன் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட 4 நபர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அதிமுகவின் அமைச்சர் தங்கமணி, வேலுமணி இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சிபிஐ துறையினர் முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 4 நபர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கைபேசியின் மூலமாக நேரடியாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கு 4 முறை தொடர்பு கொண்டு பேசியது தற்பொழுது வெளிப்படையாக ஆதாரமாக சிக்கியிருக்கிறது. ஏற்கனவே OPS அவர்கள் திருச்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல் மற்றும் கொள்ளை சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் அனைத்தையும் கொடுத்ததாக நாம் நமது சேனலில் பதிவு செய்திருந்திருப்போம். அதைத்தான் தற்பொழுது ஆதாரமாக சிபிஐ துறையினர்கள் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இந்த கொடநாடு சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார் என்றும் நீலகிரி நீதிமன்றத்தில் தற்பொழுது ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது வருகின்ற 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் வரவுள்ளது. இதில் எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாது. ஏனென்றால் சிபிஐ துறையினர்கள் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்ட பிறகுதான் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதிகபட்சம் 8 ஆண்டுகள் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். தற்பொழுது சிபிஐ துறையினர்கள் எடப்பாடி பழனிசாமியை விசாரணை செய்வதற்காக தற்பொழுது நீதிமன்றத்தில் அனுமதியும் கேட்டிருக்கிறது. பார்க்கலாம், சிக்குவாரா எடப்பாடி பழனிசாமி? கூண்டோடு சிறைவாசம் செல்வாரா? அதிமுகவை OPS மீட்டெழுப்பாரா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.